முருகன் ப்ளீஸ் கொஞ்சம் வக்கீல் ஸ்ரீதரை மட்டும் பார்த்து எனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. ஷியோர் மேடம், நான் உடனே போய் ஸ்ரீதர் சாரை பார்த்து என்னன்னு பேசுறேன். தேங்க்யூ முருகன், தேங்க்யூ ஸோ மச். மேன் மேடம் 5 நிமிஷத்துக்கு மேல 1 செகண்ட் கூட நிக்க கூடாதுன்னு சொன்னேன். கிளம்பு. ஓகே மேடம். போதும்க்கா. சாம இரு, தீக்காயம் அதுவும் வெயில் நேரத்துல பட்டிருக்கு. சாமாலியமா ஆறுமா? இல்லக்கா, ரொம்ப இல்ல, பரவாயில்ல. ரொம்ப இல்லாமத்தான் உசாசுன்னு கிடக்கியோ. சும்மா இரு. இப்படி எண்ணெய் எடுத்து மயிலிறகுல போட்டு விட்டா கொஞ்சம் சரியாகும். சாயங்காலத்துக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். சரி வாங்கக்கா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னும் வேணா, நான் தான் இருக்கேன்ல, எல்லாருக்கும் போய் பரிமாறிக்கிறேன். நீ உட்காரு. நீங்க மட்டும் எப்படிக்கா எல்லாருக்கும் மேனேஜ் பண்ண முடியும்? நான் வரேன். பரவாயில்லடி அம்சிகுந்தனி, நீ ரெஸ்ட் எடு. கையில் அடிபட்டதோட எங்கிட்ட அலைய போற? நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். அக்கா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, லைட்டான காயம்தான், நான் பாத்துக்கிறேன். நீ அங்கே போய் தன்னந்தனியா கிடக்கையில எப்படியோ இரு. இங்கனக்குள்ள நாங்க எல்லாரும் இருக்கும்போது ஏன் கஷ்டப்படணும்? இரு, பாத்துக்கறலாம். என்னையும் வச்சுட்டு போகவா? பழிச்சா நீ விக்கிறியா? இல்லக்கா, வேண்டாம் வேண்டாம், எடுத்துட்டு போயிருங்க. சரி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, நான் அந்த வந்துடுறேன். சரிக்கா. இந்த ஆம்பளை பயல்களுக்கு ஒரு பொண்ணு அவங்கள பாக்குற வரைக்கும் தான் லவ் பண்றவ பெருசா தெரியுறா. கல்யாணம்னு ஒன்று ஆகுற வரைக்கும் தான் பொண்டாட்டிங்கிறவ பெருசா தெரியுறா. அதுக்கப்புறம் 3 மாசமோ 6 மாசமோ ஆச்சு, அவ்வளவுதான் இவ யாரோ நான் யாரோங்கிறது மாதிரி உதறி தள்ளிட்டு அடுத்தடுத்து அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்ன ஜென்மங்களோ தெரியல. அம்சாவும் தம்பியும் இப்படி ஒன்னா வீட்டுக்கு வந்து எம்புட்டு நாளாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு இங்கனையே இருக்க வச்சிடறேன். வா வா, இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடுவோம். அப்பளம்லாம் பொரிச்சாச்சா? எல்லா வேலையும் தான் அவளே முடிச்சுட்டு போயிட்டாலே, ஒரு வேலையும் இல்ல. எடுத்து வை, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரொம்ப நாளா இருச்சத்தியா இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு. ஆமா சாப்பிடுவோம். சீவா தம்பிக்கு தலைவாழை இலை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நுனி இலை கட் பண்ணாம இருக்கும், அதை எடுத்து தம்பிட்ட போடு. மாப்பிள்ளைக்கு விருந்து அதுல தான் வைக்கணும். வைப்போம். ஏண்டி ஒரு மாதிரி பட்டும் படாம பேசுற? உன் மரும கையில இங்க சூப்பு கொட்டி வெந்து போய் கிடக்கா, அது தெரியாம இங்க தலைவாழை இலை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி சொல்ற? சூப்பு கொட்டிருச்சா? ஆமா, ஜீவா தம்பிக்கு எடுத்துட்டு போனால, அப்ப போகும்போது அந்த கயல் குட்டி கூட வந்து கொட்டிருச்சு. அதுக்கு என்னமோ அந்த ஜீவா பையன் நம்ம அம்சா மேலதான் தப்புங்கிறது மாதிரி திட்டிட்டு கயல்வெளியவா மருந்து போடணும் உள்ளே கூட்டிட்டு போகுது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அம்சா கையில என்ன ஆச்சுன்னு பார்க்காம அவ பின்னாடி போனா என்ன அத்துக்கலவே அர்த்தம்? என்னடி சொல்ற? வா, அவ கைய போய் பாப்ப முதல்ல. ரொம்ப இல்ல, லைட்டா தான் பட்டிருந்துச்சு. வெயிலுக்கு அதுக்கும் எரியவும் என்ன தேய்ச்சிதான் விட்டுருக்கேன். கிறுக்கி ஏண்டி இதை முன்னாடியே சொல்லல? வா, புள்ளைய போய் பாப்போம். நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்க நேரமா? வாடிங்கிறேன். லூ சத்துக்கிழவி, நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரிஞ்சுக்கிறாம இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி மெண்டலு. சத்துக்கிழவி, அப்பா நல்ல பசி. ஆமாட்டா, எனக்கும் நல்லா பசிக்குது. வாசனையே கமகமன்னு நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு திருப்தியா சாப்பிடணும். உனக்கு வேணுங்கிறத நல்லா கூச்சப்படாம நல்லா வாங்கி சாப்பிடு, சரியா? அதெல்லாம் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்டா, நல்லா சாப்பிடுவேன். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அம்சாவும் தான் இருக்காளே, சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப மோசம். ஏன் தான் அக்கா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்களா? குச்சி வச்சு குத்தணும், அந்த அளவுக்கு மோசம் பண்ணுவா சாப்பாட்டு விஷயத்துல. ஆனா இந்த வீட்டு சாப்பாடு அட்டகாசமா இருக்கும். அதுலயும் அம்சாவோட அத்தை கைப்பக்குவம் வேற லெவல்ல இருக்கும். செம்மையா செய்வாங்க. நல்லா சாப்பிடு. நெடுவலிக்கா, எங்க அம்சாவை காணோம்? சாப்பிட வரலையாவ? உங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு டேஸ்ட் பண்ணணும்னு வயிறு காய போட்டுட்டு உட்காந்துருக்கேன். சீக்கிரம் எடுத்து வைங்கக்கா, நல்லா சாப்பிடணும். அம்சாவையும் வர சொல்லுங்கக்கா. அவ என்ன பண்றா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? வருவா தம்பி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அவளையும் வர சொல்லுங்கக்கா, எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம். அவளுக்கு கை காயமா இருக்குல்ல தம்பி, நான் அப்புறமே ஊட்டி விட்டுக்கிறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. என்னக்கா சொல்றீங்க? கை காயமா இருக்கா? ஏன், என்னாச்சு? சூப்பு அம்சிக்குந்தானி கையில தானப்பா கொட்டுச்சு, அப்ப அவ கை தானே காயமா இருக்கும். என்னக்கா சொல்றீங்க? கயல் கையில தானே தெரிச்சிச்சு. சூப்பு கொட்டும் போது ஒரே ஒரு டிராப் தான் கயல்வெளி கையில தெரிச்சிச்சு. ஆனா சூப்பு அம்சா கையில தானப்பா கொட்டுச்சு. அத அவ கை வெந்து போகாதா? அதை கவனிக்க உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? கயலுக்கு அடிபட்டிருக்குமோன்னு அவளை பாக்குறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருந்துச்சு. நீங்க சாப்பிடுங்கப்பா. என்ன எடுத்து வைக்கட்டும்? என்ன நெடுவலிக்கா சொல்றீங்க? அம்சாக்கு கையில சூப் ரொம்ப கொட்டிருச்சா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நான் ஆயின்மெண்ட்டோ ஆயில்லாம் போட்டு விட்டுருக்கேன், சரியாயிரும். அம்சா இப்ப எங்கக்கா இருக்கா? வெயிலுக்கு அதுக்கும் காயம் பட்டது எரியும்ல, அதான் ரூம்ல ஏசியை போட்டு படுக்க வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. அக்காவுக்கு ரொம்ப காயமாயிருச்சாக்கா? இப்போ ஓகேவா?
அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அக்கா, கையலுக்கு மட்டும் சாப்பாடு போடுங்க, அவள் சாப்பிடட்டும். எனக்கு ஒரு பிளேட்டில் கொடுத்துருங்க, நான் அம்சாவை போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா இங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? பரவாயில்லக்கா, ஒரு பிளேட்டில் போட்டு கொடுங்களேன். சரிப்பா, சரி இந்த வரேன். இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது. என்ன அம்சா கவனமா இருக்கிறது இல்லையா? 4 நாள் இங்க வந்து நல்லா பிள்ளை இருந்து சாப்பிட்டுட்டு போவேன்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கியே. ஐயோ அத்தை, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஆயின்மெண்ட் போட்டா சரியா போயிடும். இதுக்கே நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? வந்த இடத்துல இப்படின்னா மனசுக்கு சங்கட்டமா இருக்கும்லடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இங்க பாருங்க, நானே நார்மல் ஆயிட்டேன். நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஊருக்கு 1 நாள் 2 நாள் வந்துட்டு போனாலும் வரவே மாட்டேங்கிற. நாங்களும் அங்கே வந்து 8-10 நாளைக்கு இருக்கவா முடியுது? என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி வரையில நல்லா அப்பெல்லாம் இருந்து நல்லதை பல்லதை சாப்பிட்டுட்டு போவேன்னு பார்த்தா இப்படி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டுல உட்காந்துருக்க. காலையிலேருந்து நீ பார்த்த வேலைக்கு நானே கண்ணு வச்சுட்டேன். அதனால தான் இப்படி உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என் கண்ணே பெல்லாததாக இருந்திருக்கு. பெத்தவங்க கண்ணு படுங்கிறது சரியா இருக்கும் போலையே. என் அண்ணன் பிள்ளைய நானே கண்ணு வச்சுட்டேனே. என் தங்கம்மே, நீ பார்த்த வேலையை எந்த அத்தை கண்ணு வைக்க வந்து உனக்கு இப்படி கை முடியாம போயிருச்சு போ. ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணுமே இல்ல, விடுங்க. அம்சா, பாருங்க தம்பி, என்னைக்கோ ஒரு நாள் வரையில இப்படி என்னத்தையாவது பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கா பாருங்க. இவ என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா? நான் பார்த்துக்கிறேம்மா. என்னமோ போ, 4-5 நாளைக்கு 2 பேரும் இருப்பியன்னு பார்த்தேன். அதை இப்படியா இருக்குன்னு? ஏய் அம்சா, சாரிடி, நான் உன் கையில் அடிபட்டதை கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல ஜீவா, நீ அது சொல்லியிருக்கலாம்ல, என் கையில தான் நல்லா கொட்டியிருக்குன்னு. அவன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் இல்லை, அவளை தானே முதல்ல கவனிக்கணும். நான் கிணத்து தவளை தானே ஜீவா. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்கள தானே பார்க்கணும். நான் டக்குன்னு ஏதோ ஒரு எமோஷ்னல் இருக்கிற இடத்துல தானே ஜீவா இருக்கும். இப்போ எங்கள் அத்தைக்கு அவங்க அண்ணன் பொண்ணு நான்கிற எமோஷ்னல், எங்கள் அக்காவுக்கு அவங்க தங்கச்சிங்கிற எமோஷ்னல். ஆனால் உனக்கு உன் அத்தை பொண்ணு மேலே எமோஷ்னல் இருக்க தானே ஜீவா செய்யும். நான் அதுக்கப்புறம் தானே. என்னடி என்னென்னமோ பேசுற? நான் உன் கையில அடிபட்டிருக்குன்னு தெரியாம தாண்டி அவளை போய் பார்த்தேன். ஜீவான், நானும் ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை, ஏதோ தோணுனதை தான் சொன்னேன். உனக்கு ஏண்டி இப்படியெல்லாம் தோணுது? அதுக்காக உன்னை விட அவ பெருசுன்னு போய் பார்ப்பேனா? எனக்காக பார்க்க எல்லாரும் இருக்காங்க, அவளுக்காக பார்க்க யாரும் இல்லைல்ல ஜீவா. பரவாயில்ல, அவளை கொண்டுனா கவனிக்கிறதுல தப்பு இல்லை. லூசு, அவ மேலே எனக்கு இருக்கிறது சிம்பத்தி, ஆனா ஓ மேலே எனக்கு இருக்கிறது லவ்டி. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. என்னாச்சு? இல்லை, பிளேட்டு கையில் பட்டுருச்சு, அதான். சாரி. இட்ஸ் ஓகேடா. சரி, நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இல்லை ஜீவா, பரவாயில்ல, வேண்டாம். அக்கா ஊட்டி வரேன்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது அவங்க ஏண்டி ஊட்டணும்? நான் தான் ஊட்டுவேன். பரவாயில்ல ஜீவா, உனக்கே சிரமம், நீ போய் சாப்பிடு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமே போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. அம்சிகுந்தன், சாப்பிடு. ஜீவா தம்பி அம்சிகுந்தானி மேலே பாசமாக தான் இருக்கு. ஆனால் இந்த பாசம் என்னைக்கு நிலைக்கணும்னா இவங்க லைஃப்ல யாரும் குறுக்க வராமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லணும். இந்த அத்தைக்கிழவிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு அது மண்ணு மாதிரி தெரியுதே. பெரிய மனுஷின்னு பேருதேன், டுபா குருப்பம்பளை. அத்தைக்கிழவி காதல் தந்தவனை தேரும் காதலினாலே. என்னப்பா எலெக்ஷனுக்கு எல்லாரும் தயாரா? என்னப்பா சுப்பிரமணி, நீ என்ன சொல்ற? ரெடிதாங்க ஐயா. என்னப்பா வட்டி, நீ எப்படி சொல்ற? நானும் ரெடியா தான் இருக்கேன். என்னடா பாவாட, உனக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் நீனு வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லு. அட ஏயா நீங்க வேற, அண்ணனுக்கு பொழப்பே எப்படி நடத்துறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கு. என்னைய போய் எலெக்ஷன்ல நில்லு இது பண்ணனே. இலை பதவி ஆசைங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தாண்டா. அதையும் தாண்டி இந்த ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட யார் வந்தாலும் இந்த பஞ்சாயத்து அவ்வளோ வரவேற்கப்படும். உனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லு. நீனும் ஒரு பதவியை வாங்கிக்கிட்டு இந்த ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் நல்லது செய்வீல. அதுக்கு தான் அண்ணங்க பெரிய 2 பேர் இருக்காங்க இல்லையா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் இப்பத்தானே கத்துக்குட்டி. பாத்துக்கிறோம். இளைஞர் அணி ஒதுங்கி நிக்குது. சரி, வேற யாருக்கு எதுவும் முரண்பாடு இருந்தா கேளுப்பா. ராசு, நீ என்ன சொல்ற? ஐயா, யார் நின்றாலும் சரிதான், மக்களா பார்த்து தானே தேர்ந்தெடுக்க போறாங்க. நம்ம ஊருக்கு நல்ல ஒரு பிரசிடென்ட் பஞ்சாயத்து தலைவர் கிடைக்கணும். அப்படித்தாங்க ஐயா. என்னையா பெருமாள், அப்ப எல்லாருக்கும் சம்மதம். நீ என்ன சொல்ற?
இதில் நான் சொல்ல என்னப்பா இருக்குது, நம்ம ஊரில் 300 வீடு இருக்குது. அதில் ஒவ்வொரு குடும்பம்னு பார்த்தா கிட்டத்தட்ட தனிப்பட்ட குடும்பம்னு ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது. அதில் யாரெல்லாம் பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கட்டேன். ஓட்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் கரகம் தூக்குறது இன்னாரதான்னு ஒரு பரிச்சயம் கொடுத்தீங்கல்ல, அது இந்த வருஷம் மட்டும்தானா? அடுத்த வருஷத்துல இருந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த உரிமையான்னு அந்த விவரத்தையும் சொல்லிருங்க. இது நான் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொன்ன விஷயந்தேன். இப்போ ஊராளுக எல்லாரும் ஒன்று கூடி இருக்கியே, இப்போவும் சொல்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. காப்பு கட்டுறது, கரகம் தூக்குறது, ஆத்தாளோட நகை வகைகளை நல்லபடியாக பாதுகாக்கிறது, கோயில் சமாச்சாரங்கள், கோயில் தர்மகர்த்தான்னு எல்லாத்துக்கும் வம்சாவளியா காலகாலமா என் குடும்பம் தான் நடைமுறையில இருந்துச்சு. இம்புட்டு காலமும் எங்க தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா என் மயன் ஒரு பொறுப்பு இல்லாதவனாகவும் அவன் ஒரு ஊதாரிப்பட்டவனாகவும் கோயில் பொறுப்புகளை ஏத்து நடக்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இல்லைங்கிறதுனாலயே சுப்பிரமணிய நான் எல்லாமா நியமிச்சேங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. கோயில் தர்மகர்த்தான்னு போட்டு தானே போஸ்டரே அடிச்சோம். அதனால அந்த முடிவுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. கோயில் தர்மகர்த்தா இனிமே சுப்பிரமணியன். அவனா பார்த்து அவனுக்கு முடியாத காலத்துல அவனை மாதிரியே ஒரு நேர்மையான நியாயமான ஆளை யாரை பார்க்கறானோ அதை அவன் நியமிச்சுட்டு போகட்டும். அவங்க அதுக்கப்புறம் வம்சாவளியா தொடரட்டும். இதுதான் கோயில் தர்மகர்த்தாவா என்னோட முடிவு. என்னப்பா எல்லாருக்கும் இப்போ விலாவரியா புரிஞ்சிருச்சா இல்லையா? நாளையிலேருந்து 5 நாள் எலெக்ஷன் ஆரம்பம். 5ஆம் நாள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடப்படும். அங்கிட்டு 2 நாளில் யார் என்னங்கிறது எண்ணிக்கையில் சொல்லப்படும். யாருக்கு அதிகமான ஓட்டு எண்ணிக்கை விழுந்திருக்கோ அவங்க தான் இந்த ஊர் தலைவரும் ஊர் பிரசிடென்ட் பஞ்சாயத்து தலைவருங்கிறதையும் நிரூபிச்சுக்கிறோம்ப்பா. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. எல்லாரும் இதுக்கு கட்டுப்படுறிய தானே? கட்டுப்படுறாங்கய்யா. கட்டுப்படுறோங்கய்யா. கட்டுப்படுறான். என்னப்பா எல்லாரும் தான் சம்மதம் சொல்லிட்டாங்களே, வேற என்ன வேலை இருக்குல்ல போய் பார்ப்போம். வேட்பாளர் ஆளுகளான நம்ம சுப்பிரமணியம் முருகேசனா அவங்க வேலையை பார்க்கட்டேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க? ஐ எம் ஸ்ரீதர் BABL, சௌமியாவோட ஃபேமிலி லாயர். ஓ ஓகே சார், சொல்லுங்க என்ன விஷயம்? சௌமியாவை நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், மாமியார் கொடுமையில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கிறதையும் தாண்டி இப்போ மருமகள்கள் மாமியாரை கொடுமை பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். இந்த பொண்ணு மாமியார் மாமனாரை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு விரட்டி வெளியில் அனுப்பி ஒரு பிச்சைக்காரவங்கள விட கேவலமாக நடத்தியிருக்கா. அதுக்கு அவங்க பையனே சாட்சி சொல்லி இவங்களை கொண்டுட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க சொல்லியிருக்காப்ல. சரி, ஓகே, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வீக்ஸ் ஆச்சு சார். அவங்க அக்யூஸ்டாவே இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டை 2 வீக்ஸா FIR போடாம ஜெயிலில் வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சார், அந்த பையனோட கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா இருந்தா FIR போட்டுலப்பா உள்ள தள்ளியிருக்கணும். அதுக்கப்புறம்ல நீங்க கோர்ட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். சும்மா உள்ளேக்க வச்சு விசாரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐஆர் போடுற அளவுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த பொண்ணு அந்த பையன் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருந்தா அவனே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். இந்த அம்மா அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இந்த மாதிரி கஸ்டடியில் வைக்கக்கூடாது, இதுவும் இல்லீகல் தானே உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் உங்கள் ரூல்ஸில் இல்லையா? இல்லை, எனக்கு புரியுது சார். ஆனால் இந்த பொண்ணு ஒன்றும் சாதாரணப்பட்டவ கிடையாது. எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் கோர்ட்டு பாத்துக்க போது. நீங்க FIR போட்டு கோர்ட்டுக்குள்ள அனுப்பியிருக்கணும். ஏன் ஸ்டேஷன்லயே வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சார், அந்த பையன் தான். உங்களுக்கு சட்டம் தெரியுமா இல்ல பொதுமக்களுக்கு சட்டம் தெரியுமா? சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? சார், எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இந்த கேஸை பெருசாக கொண்டுட்டு போவேனாமேன்னு தான் பார்த்தேன். ஒரு பொண்ணு, அதுலேயும் பெரிய இடத்து பொண்ணு, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு டேலண்டான பொண்ணு, இவங்களை ஏன் கோர்ட்டு கேஸுன்னு அலக்களிக்கணுங்கிறதுனால தான் உள்ளக்கே வச்சு ஏதாவது புத்திமதியை சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். ஆனால் இவங்க திருந்தது மாதிரி தெரியல. அதனால தான் இவங்களோட பிடிவாதத்தினால இங்கே கிடக்காங்க. இல்லைன்னா பையன்கிட்ட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டு கிளம்பலாம்ல. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கேஸுன்னு இழுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு. ஆனா என் கட்சிக்காரரை இத்தனை நாளா நீங்க கஸ்டடியில வச்சு சித்திரவதை பண்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல.
எல்லாம் அந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் சார் பண்ணோம். அது அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம பிடிவாதமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேணா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பேசி பாருங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் விடுறேன். ஆனால் கோர்ட்டுக்கே கொண்டு போய் விட்டாலும் அந்த பையன் இதை சும்மா விட போகிறதா இல்லை சார். அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அடுத்தடுத்த நடவடிக்கையில தான் அந்த பையன் மேற்கொள்ளுமே தவிர இந்த விஷயத்தை அந்த பையன் சாதாரணமாக விடுறது மாதிரி எனக்கு தெரியல. அதை எப்படி நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? பெத்த பிள்ளையே பேரண்ட்டை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்து தன்னோட தாத்தா பாட்டிக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறானா அவன் இந்த கேஸை சாதாரணமாக முடிப்பான்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் வேணும்னா பேசி பாருங்க, அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஓகே மேடம், நான் என்னன்னு அந்த பையன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்றேன். ஓகே ஓகே சார். ஸ்ரீதர் சார். என்ன மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி வந்து சிக்கியிருக்கீங்களே? என்ன சார் பண்ணுறது, என் தலை எழுத்து, அதான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல மேடம். இல்லை சார், யாரையும் கான்டாக்ட் பண்ண முடிய சூழ்நிலையில் நான் இல்லை. அம்மா வருவாங்க, ஆனாலும் அவங்க பையனுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நேற்று முருகன் வந்ததுனால தான் உங்களை மீட் பண்ண வைக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன மேடம், எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, இது ஒரு விஷயமா? உங்க பையன் கிட்ட பேசி பார்க்கலாம்ல? அவனுக்கு எங்களை விட அவங்க தாத்தா பாட்டி மேலே தான் பாசம் அதிகம்னு நான் இப்போதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது. மேடம், அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை பேசாதீங்க. ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கீங்க, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என்னன்னு உங்க பையன் கிட்ட பேசிட்டு கரெக்டாக ஒரு 2 daysல வந்து உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறேன். நீங்க தைரியமா இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மச்சி மச்சி ஐஸ் வருதம்மாச்சி. தேங்க்யூ கேடி. காசு தாத்தா நேற்று கலட்டி போட்ட சட்டை பாக்கெட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. ஐ தேங்க்ஸ் தாத்தா. அடி அக்காளுக்கு ஒன்று வாங்கி கொடு, அதுக்கெல்லாம் அவளே வந்து வாங்கிக்கிட்டோம். அடி வாங்கையில அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுறி. அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுமா. அதுக்குத்தான் அன்னைக்கு சொல்கிறேன், இவளுக்கு இல்லைனாலும் குத்தமா இருக்கு, இருந்தாலும் குத்தமா இருக்குன்னு. இருந்தா அடிச்சுக்கிட்டு கிடக்காளுக, இல்லைன்னா ஒருத்திக்கு இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காளுக. என்னத்த சொல்ல. இப்படித்தான் நம்மளும் புள்ள வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என்ன கெதியா நிக்குது? கூட ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்திருந்தா கூட தொல்லை இல்லாம ஏதோ கட்டி கொடுத்தோமா, அங்கிட்டு 10 நாளைக்கு இங்கிட்டு 10 நாளைக்குமா இருந்தமானு பொழுத ஒப்பேத்திருக்கலாம். இப்படி பயலை பெத்து வச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி பின்னாடி தெரியறது, அவன் பின்னாடி நம்ம தெரியறதுமா நம்ம தலையெழுத்து ஆகி போயிருச்சு. அது என்னமோ நெசந்தாங்க. ஆனால் ஆண்டவே நமக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்கானா அதுதானே நடக்கும். நம்மளா எதுவும் ஆசைப்பட்டு முடிஞ்சிருமா? ஆமா, ரோஹித் எங்க அழகானா? குளிச்சுட்டு வரோம்னு போனேன், வந்துட்டானான்னு தெரியலையே. சாப்பிட்டானா இல்லையா? கூச்சப்பட்டுக்கிட்டு என்னத்தையும் சாப்பிடாம இருக்க போறேன். அதெல்லாம் அவன் மாமியா அடுத்தவங்களுக்கே அப்படி பார்த்துக்கிருவ. இந்த பிள்ளைய சும்மா விடுவாள? அண்ணன் பிள்ளைன்னு ஊட்டி 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 ஊட்டித்தான் பார்க்குற. அது சரி, அது சரி. உனக்கு ஐஸ் வேணுமா? அங்க போறியா? ஆமா, தாத்தா காசு கொடுத்தாங்க. உனக்கு வேணுமா சொல்லு. இந்த ஐஸ்லாம் சாப்பிடக்கூடாதுடி. இவ்வளவு நாள் இங்க இருக்கும்போது சாப்பிட தானே செஞ்சேன், இப்ப மட்டும் பெருசா சீன் போட்டுட்டு இருக்க. இது கெட்ட தண்ணியில செஞ்சிருப்பாங்க. இதுல நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், த்ரோட் பெயின் வரும்டி, அப்புறம் ஃபீவர்ல கொண்டு வந்து விடும். ஐயோ அப்பா, உன் டாக்டர் படிப்பெல்லாம் இங்க கொண்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்காத. உனக்கு ஐஸ் வேணுமா வேணாமா? தாத்தா கொடுக்க சொன்னாரேங்கிறதுக்காக தான் கேக்குறேன், சொல்லு. ரொம்ப ஆசைப்படுறேன். சரி, ஒண்ணு வாங்கிட்டு வா. மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு. அப்புறம் ஏன்டி ஓவரா பண்ற? படிச்ச படிப்புக்கு 4 வார்த்தை ஏதாவது சொல்லணும்ல. ஆளும் மூஞ்சியும். என்ன வேணும்? என்ன வண்டி? குச்சி ஐஸா சாக்கோபரா? சாக்கோபர் வண்டி தான். அப்ப கோனடி. கோனெல்லாம் ரேட்டு கூட. தாத்தா பாக்கெட்ல 100 ரூபா தான் இருந்துச்சு, 50 ரூபாய்க்கு உள்ள சொல்லு. சரி, அப்ப சாக்கோபர் 2. 2? ஆமா, 25 ரூபா தானே. அப்ப 50 ரூபாய்க்கு வாங்கலாம்ல. அப்புறம் ஏன்டி வேணான்னு சீன் போடுற? சும்மா மூஞ்சி பாரு, உனக்கு ஒண்ணுதான். சரி, எதையோ வாங்கிட்டு வா போ. நான் படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நீ படிக்கிறேன் நல்ல மாதிரி ஊரை ஏமாத்திட்டு தெரி. மூஞ்சியும் முகரக்கட்டை, சோடா புட்டி அப்படி எலும்பி. ஷோ, இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இந்த மீனுக்கு ஃபோன் பண்ணா எடுத்தும் தொலைய மாட்டேங்கிறா. பயங்கர டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை தான், கிளாஸ்லயும் இந்த லெசன் புரியல, வீட்டில் வந்து பார்க்கலான்னா வீட்லயும் புரியல. அதான் அப்படியே டென்ஷனா இருக்கு. அதான் சாட் ஜிபிடி இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டா உனக்கு என்ன வேணுமோ ஈஸியா சொல்லி கொடுத்துற போகுது. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அட ஆமால்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். நாங்கெல்லாம் ஃபைனல்ஸ்லயே அதை வச்சுதான் ஏதோ பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நீங்க ஃபைனல் இயர்ல தான்? ஆமா, பிஜி ஃபைனல் இயர். என்ன பண்ண போறீங்க? ஜாபா பிசினஸா? நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? புரியல தான். அது வந்து உனக்கு என்ன தோணுது? நான் அடுத்து மேல படிக்கலான்னு தோணுதா, இல்ல வேலைக்கு ஏதாவது போகலான்னு தோணுதா?
உங்களுக்கு என்ன தோணுது? படிப்பை முடிச்சுட்டு அடுத்து ஜாப் போயிட்டோன்னா ஒரு 3 இயர்ஸில் ஜாபில் ஓரளவுக்கு நல்ல லெவல் வந்துடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஃபேமிலின்னு வரும்போது ஈஸியாக இருக்கும்ல. ஓ, அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா? ஆமாம், இப்போ பொண்ணு ஃபஸ்ட் இயர் படிக்குதுன்னு வையேன். ம், இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பிஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன், பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்குதுன்னு வையேன். இன்னும் 2-3 வருஷத்தில் அது படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு நல்ல ஜாப் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் என் சைடும் செட்டில் ஆயிடுவேன். பொண்ணு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு ஒரு 3 வருஷம் இந்த ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பொண்ணு கேட்கும்போது ஈஸியாக அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்ல. எந்த பிரச்சனையும் இருக்காது பாரு. அதுக்காக சொன்னேன். மேலே படிக்கணும்னு போனால் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வயசும் போகும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அப்போ தான் கற்றுக்குட்டியாக இருப்போம். எப்படி என்னோட ஐடியா? ஒர்க்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கை நிறைய சம்பாரிச்சு பொண்ணு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அப்சல்யூட்லி கரெக்ட். நல்ல சம்பாத்தியம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு தானே பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிடக்கூடாதுல்ல. ஓ, அப்போ ஒரு பிளானோட தான் இருக்கீங்க. அப்புறம் பின்ன சும்மா வந்து பொண்ணு கேட்டால் கொடுத்துருவாங்களா? ஏதாவது இப்போ இருந்தே செட்டில் பண்ணணும்ல. பண்ணுங்க. ஆமாம், என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? அதை பற்றி இன்னும் ஐடியா இல்லை, பார்ப்போம், ஏதாவது பண்ணுவோம். அத்தை மாமா உங்களுக்காக தானே ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸ் அப்போ? அந்த பிஸ்னஸ் அவங்களுக்காக அவங்க பண்ணது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நிம்மி. இனிமே அதை பற்றிலாம் என்கிட்ட எதுவும் பேசாத. என்னத்தான் இப்படி சொல்கிறீங்க? அத்தையும் மாமாவும் உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாங்க, அதை நீங்களும் தானே அடுத்த லெவல் கொண்டுட்டு போகணும். ப்ளீஸ் நிம்மி, வேற ஏதாவது பேசுறியா? இல்லத்தான், அத்தை ஜெயிலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுன்னு சொன்னேன். சரி, ஓகே, கூல். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பிஸ்னஸ்ன்னு சொன்னதுனால தான் நான் கேட்டேன், இல்லைன்னா பேசியிருக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. அத்தான், சொல்லு நிம்மி. என்ன உடனே கிளம்பிட்டீங்க? கோவமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கோவம்? இல்லை, நான் தெரியாமல் பேசிட்டேன், சாரி அத்தான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதையே நீ பெரிய விஷயமாக்கிட்டு இருக்க. பிங்க்கும் ஐஸ் வாங்க போயிருக்கா, உங்களுக்கும் வாங்க சொல்லட்டுமா? எனக்கு ஐஸ் எல்லாம் வேணாம், தலைவலிக்குது. ஒரு டீ கிடைக்குமா? தலைவலிக்கு காரணம் நான் தானோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயிலில் தலை குளிச்சேனா அதான் ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். 2 minutes வெயிட் பண்ணுங்க தான், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். உனக்கு கஷ்டம் இல்லையே? போறதுல என்ன கஷ்டம்? 2 minutes தான், வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். நிம்மி, சொல்லுங்க தான். இதே மாதிரி எப்பவுமே நான் கேட்ட உடனே எனக்காக டீ போட்டு கொடுக்க என் கூடவே வருவியா? நெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றா. என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே.